ஒரு ஆஸ்திரேலியன் சென்டர் கிரிக்கெட் பிச்சுக்கு வந்தாச்சா. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் நடந்தே வந்து போயிருக்காரு சில வருடங்கள். அந்த அவுட்பேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குல்லைங்க, அது ஆஸ்திரேலியாவில் தாங்க இருக்குது. இதுக்கு தான் கூகுள் சொல்கிறத கேட்கணுங்கிறது அண்ணா அப்போவே சொன்னார். காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலுங்க, பயங்கர ரிமோட்டான ஒரு இடத்துல இருக்கும் ஆஸ்திரேலியாவில். பா என்ன வியூடா சாமி, ரான்று இதாக ரக்கடாக இருக்குது இந்த இடம்லாம். ராக் பூல்ஸுக்கு வந்து விட்டோம். பயங்கர குளியாட்டு இருக்கே. ஐயோ சாமினாண்ணா, திக் 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 திக்னு இருக்கா உங்களுக்கு. சல்லுன்னு ஏதாவது உள்ள வந்து இங்கே முடிஞ்சு போச்சு, என்னை இழுத்துட்டு போயிடும். அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஸோ அடுத்த நாள் காலை மணி 10ங்க. இதுதான் நம்மளோட ஃப்ரீ கேம்ப் சைட்டு. கிம்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டாச்சு. அந்த பக்கம்லாம் டாய்லெட்டு. இது வந்து உங்களுக்கு காட்டுறாருங்களேன். இது வந்து டாய்லெட் ப்ளஸ் ஷவர். ஸோ இங்கே டாய்லெட் இருக்கா, அங்கே ஷவர் இருக்குது பாருங்கள். இருட்டாக இருக்குது. ஓகே என்னங்க, நம்மளோட அட்டகாசமான எபிக் ரோட் அட்வென்ச்சரில் இன்றைக்கி 2வது நாள். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டேங்க நம்மளோட ஒரு 4000 கிலோமீட்டர் ட்ரிப்பில். அடுத்தது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், டே 2 காலை 10 மணி. இன்றைக்கி ஒரு 700-800 கிலோமீட்டர் பயணம் இருக்குது. இங்கேருந்து செடா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் 400 கிலோமீட்டரில் போயிடலாம். ஆனால் இங்கே கீழே நீங்கள் மேப் பார்த்துருங்க, ஐரி பெனின்சுலா அப்படின்னு இருக்குங்க. ஸோ அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தான் நிலத்தால் மூடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஐரி பெனின்சுலா வந்து பயங்கர ஃபேமஸ். நிறைய ட்ராவலர்ஸ் எல்லா இடங்களும் வந்து போவாங்க. நிறைய வித்தியாசமான பீச்சஸ்ஸு, இந்த கிளிப்ஸு, ஒரு மாதிரி க்ரீன் லேக்கு, கடல் ஒட்டியே வந்து வித்தியாசமான ஒரு க்ரீன் லேக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நம்ம கிம்பால ஆரம்பிக்கிற பயணம் செடுனால போய் முடியும் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போய் சேர்ந்துடலாம். இல்லைன்னா வேற எங்காவது போகிற வழியிலேயே ஏதாவது வந்து இருட்டாயிடுச்சு அப்படின்னா ஒரு 8-9 மணி வாக்கில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரீ கேம்ப் சைட்டில் ஸ்டே பண்ண வேண்டியதாங்க. 2 பேருமே கார்லேயே தூக்கிட்டோம். அண்ணா வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் பின்னாடி இது பண்ணிட்டாங்க, நான் பின்னாடி 3 சீட்டில் அப்படியே கால் விரிச்சு படுத்துக்கிட்டேன். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். மிகப்பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப். ஒரு நாள் முடிஞ்சிருக்கு, ஒரு சின்ன பார்ட். 2வது நாள் கிளம்பலாங்களா, வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐரி பெனின்சுலா போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கிம்பாலே 2-3 விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐரி பெனின்சுலா கிளம்பலாம். அண்ணா இன்றைக்கி நம்மளோட டே 2 இந்த அட்டகாசமான கிரேட் ஆஸ்திரேலியன் ரோட் ட்ரிப்பில் கிளம்பலாங்களா? கண்டிப்பாக. ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. என்னங்க, ஆல் செட் ஃபார் டே 2 இந்த அட்டகாசமான கிம்பா ஃப்ரீ கேம்பிங் சைட்டுக்கு நன்றி. அதாவது நிறைய சைட்ஸ் இருக்குங்க கேம்பிங் சைட்டு, ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ நீட்டாக இருந்தது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே, கிச்சனும் அவ்வளோ அழகாக இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. நீங்கள் வந்து ஜம்முன்னு வந்து தங்கிட்டு குளித்து தங்கி சாப்பிட்டுட்டு வந்து இங்கே பயணத்தை தொடரலாம். பிரமாதமான கான்செப்ட் இந்த ஃப்ரீ கேம்பிங் கான்செப்ட்டு. நம்மள மாதிரி பட்ஜெட் ட்ராவலர்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப். போகலாங்கண்ணா அடுத்து. சூப்பர். ஓகே பாருங்க, பெரிய கேம்ப் சைட்டுங்க. இப்போ பெருசாக ஆஃப் சீசனு, ஆஸ்திரேலியன்ஸ்க்கு லீவ் இல்லை பெருசாக இந்த டைமில், அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதுவே டிசம்பர் ஜனவரிலேயோ இல்லைனா இவங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் வரும், ஸ்ப்ரிங் ஹாலிடேஸு, ஈஸ்டர் ஹாலிடேஸ், இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் வந்து அவங்களுக்கு கேம்ப் சைட் நிரம்பி வலியும். அது இது ஃப்ரீ வேறையா, எல்லோரும் வந்துடுவாங்க. கிரிக்கெட் கிரவுண்டா, கோல்ஃபுங்களா எல்லாமே நான் அப்படியே ஒரு நிமிஷம் நான் பார்த்து வந்துடுறேன். சான்ஸே இல்லை, என்ன அழகாக சென்டரில் ஒரு பிச்சை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அடிரேடோட தாங்க மேலே போய் கிரவுண்டை பார்க்க முடியல. இந்த பிச்சை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு குட்டி டவுனு, இங்கே கூட எவ்வளோ அழகாக ஒரு கிரவுண்ட் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். பாருங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ளட் லைட்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். நைட்டில் மேட்ச் நடக்க மாட்டேருக்குங்க.
கண்டிப்பாக இங்கே வந்து ரக்பியும் நடக்கும். இங்கே மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் கிரவுண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பிட்ச் போட்டு ட்ராப்-இன் பிட்ச் போட்டு கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க சம்மரில். மற்ற காலங்களில் இந்த கிரிக்கெட் சீசன்னு பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்லி அக்டோபரில் ஆரம்பித்து மார்ச்சில் முடிஞ்சிடும். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பெருசாக கிரிக்கெட் ஆட மாட்டாங்க, அந்த டார்வின் கெய்ன்ஸ் தவிர. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஈக்குவேட்டார் பக்கத்தில் இருக்கும், டிராபிக்கல் கிளைமேட், அங்கே வருஷம் ஃபுல்லாக ஆடலாம். பட் மற்ற ஆஸ்திரேலியா, அந்த சவுத்து, நியூ சவுத் வேல்ஸ், மற்ற மாகாணங்கள்லாம் வந்து ஆட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து ரக்பி ஆடுவாங்க இவங்க, வின்டர் ஸ்போர்ட்ஸு. ஸோ ரக்பி விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், சூப்பரான ஒரு பிச்சுங்க. இந்த பிச்சுங்க கான்கிரீட் பிச்சுங்க இது. ஆனால் கொடுமையை ரோடு மாதிரி இருக்குது, கான்கிரீட் பிச் போட்டுச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டெம்பு நடுறது. இது வந்து இது இப்படி தான் பேட் பண்ணிக்கலாம். குமார் எப்படி ஒரு ஆஸ்திரேலியன் சென்டர் கிரிக்கெட் பிச்சுக்கு வந்தாச்சா? இதில் எந்த அளவுக்கு பால் இதாக போகும் தெரியுங்களா? கிரிக்கெட் பால் பயங்கர இதாக இருக்கும். ரக்பி இதில் ஆடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிச்செல்லாம் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டோமே, மண் கிடையாது இல்லை, அதனால் ஒன்றும் ஆகாது. சூப்பர். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போவோம். நம்ம எப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இல்லை, வரலாற்று சிறப்புமிக்கவும் இருக்குது, எப்படி வந்து ஒரு புவியியல் ரீதியாக ஜியாகிரஃபியாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் இருக்கோம் நம்ம ஆஸ்திரேலியாவில். அது உங்களுக்கு போனால் தெரியும், வாங்க. சரி போகிறாங்களா? இதுதான் அந்த ரக்பி போஸ்ட்டுங்க. இங்கே வந்தால் தான் கோலு. முக்கியமாக வின்டர்னு கிடையாது, சம்மரை தவிர இந்த இதிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் ரக்பி வாரம் நடக்கும் எல்லாத்துலேயும். இவங்களோட நேஷனல் விளையாட்டில் அது. அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், பேஸ்கெட் பால். ஸோ எல்லாமே இங்கே எல்லா விளையாட்டும் இதை வந்து உங்களுக்கு மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் ஃபுட்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. பட் மோஸ்ட்லி ரக்பி மற்றும் கிரிக்கெட்டு, அந்த பக்கம் பேஸ்கெட் பால். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் விளையாட்டு வந்து அவங்க வாழ்க்கையிலே ஊறி போனதுங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து செலவு வந்து யோசிக்காமல் பண்ணுவாங்க. என்ன கரெக்டாங்கண்ணே? அவங்களோட முதல் இதே ஸ்போர்ட்ஸ் தான், அப்புறம் தான் படிப்பு. சரி ஓகேங்க. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரு, 2-3 இல்லை, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த முக்கியமான ஜியாகிரபிக்கல் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் பயணத்தை. இவர் கிம்பா ஏரியா ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூலோட கிளாஸ் ரூம்ஸோட ஸ்போர்ட்ஸோட இதுதான் பெருசாக இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். என்ன ஒரு 1000 பேர் இருப்பாங்களா இந்த டவுனில், அதுவே ஜாஸ்தி, அவ்வளோ கூட இருக்க மாட்டாங்க. கிம்பே டவுன்ஷிப் கொடுத்துருக்காங்க இந்த ஊருக்கு. இந்த ஊரோட முக்கிய இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது விளையுதுங்க. இங்கே சுற்றியும் வந்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க, கோதுமை விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே வீட்டு தான் மெயின். இது வந்தாச்சுங்க மெயின் ரோடுக்கு. இதுதான் வந்து எய்ரி ஹைவே. இதில் தான் நேற்று வந்தோம் நைட்டு. 150 கிலோமீட்டர், பயங்கரமான ஹைவே ஆஸ்திரேலியாவில். வந்தாச்சுங்க அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு. இந்த பக்கம் ஒரு மியூசியம் இருக்குது, ஒரு மியூசியம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முதல் இந்த டவுனுக்கு வந்தது வந்து ஜான் எய்ரிங்க. அவர் வந்து இந்த 1839. ஸோ முதல்ல அடிலேட் உங்களுக்கு தெரியும், 1830s தான் முதல் அடிலேட்டில் வந்து செட்டில் ஆகுறாங்க. இந்த ஃப்ரீ செட்டிலர்ஸ் இங்கிலாந்துலேருந்து அந்த டைம் பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தது ஆஸ்திரேலியாவை. இப்போவும் அதுதான் பயங்கர ஈயாக இருக்குது. ஊர்களை அமைச்சதே அந்த சிறை கைதிகளை வச்சு தான். ஆனால் அடிலேட், இந்த சவுத் ஆஸ்திரேலியா மட்டும் விருப்பப்பட்டு வந்தவங்க வந்து செட்டிலான இடம், ஃப்ரீ செட்டிலர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 1830s தான் வந்து வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம், இந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, ஏரி ஹைவே, முதல் இந்த ஏரியாவுக்கு வந்தது வந்து எட்வர்ட் ஜான் ஐலி. அவர் தான், அவர் பேர்லேயே வந்து இந்த எய்ரி. ஸோ அந்த எய்லியா ஐயோ தப்பாக சொல்கிறேனோ, எய்ரி. ஸோ அவர் பேரில் தான் வந்து இந்த ஹைவேவே அமைஞ்சிருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த போர்ட் அகஸ்டா நேத்துலேருந்து இந்த நார்த்மேன் வரைக்கும். பட் இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்? கிம்பா. இந்த ஹைவே ஃபுல்லாக ஐரி ஹைவே தான், அதெல்லாம் ஓகே. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஆஸ்திரேலியா மேப்பு. கரெக்டாக இங்கே இருக்கோம் கிம்பா. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு முக்கியமான விஷயம் தெரில. இதுதாங்க ஹாஃப்வே பாயிண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. கரெக்டாக சென்டரில் இருக்கும். இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட்டா, இந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்ட்டா, இந்த 2 கோஸ்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட் தான் இப்போ நம்ம இருக்கிற கிம்பா. ஸோ ஜியாகிரபிக்கலாக இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை. ஸோ இங்கே நம்ம இருக்கோம் அடிலேடு. இப்போ நம்ம இது வந்து அடிலேட்லேருந்து கிளம்பி போர்ட் அகஸ்டா வந்து இப்போ கிம்போவில் இருக்குமா. இப்போ இதுதாங்க இந்த எய்ரி ஹைவே. இப்போ கரெக்டாக இப்போ தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஜான் எய்ரி.
இந்த இடம் இப்படி போகுது பார்த்தீங்களா, இந்த ஹைவே தாங்க ஏரி ஹைவே, இது வரைக்கும் இருக்குது ஏரி ஹைவே. இது வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இதுதான் WAன்னு இருக்கா, இதுதான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. இதுதான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஸ்டேட். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நார்தர்ன் டெரிட்டரி, சதர்ன் ஆஸ்திரேலியா. இப்போ நம்ம இருக்கிறது நம்ம இன்னும் 2 நாள் பயணிக்கணும் கிராஸ் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை. ஃபைனலாக இங்கே கொண்டு போய் விட போகிறோம் பெர்த்தில். நம்ம வந்து இங்கே வந்தோம் சிட்னி, இங்கே முடிச்சுட்டு அப்படியே பறந்தோம். இங்கே வந்து உங்களுக்கு கெய்ன்ஸ் இருந்தது, இதான் கிரேட் பேரியர் ரீஃப். அது கெய்ன்ஸ் இங்கே இருந்தது கிரேட் பேரியர் ரீஃபில். இங்கே பார்த்தோம், மறுபடியும் ஃப்ளை பண்ணி நம்ம மெல்போர்ன் இங்கே வந்தோம். விக்டோரியா ஸ்டேட்டு, இது குட்டி ஸ்டேட்டு, இது டஸ்மேனியா. இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம அடிலேட் வந்தோம். சாரி, இங்கே அடிலேட் வந்தோம். இங்கேருந்து கார் எடுத்து கிம்பாவில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபுல் இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கும் இந்த வெஸ்ட் கோஸ்ட்டுக்கும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட், ஹாஃப்வே பாயிண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா தான் இப்போ நம்ம இருக்கிற கிம்பா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு பெனின்சுலா மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கா, அழகாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மட்டும்தான் லேண்டு. ஸோ இது வந்து பெனின்சுலா. ஸோ இந்த ஐரி தீபகற்பம்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா பாயிண்ட்ஸு, நிறைய விஷயங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பீச்சஸ்ஸு, ராக்ஸு, நேச்சுரல் அட்ராக்ஷன்ஸு, லேக்ஸு, இது எல்லாமே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து கிளம்பி அப்படியே கீழே வந்து இந்த ஐரி பெனின்சுலாவோட வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெஸ்ட் கோஸ்ட்டு. இதில் இருக்க விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அந்த செடுனா சொன்னால அது இந்த இடத்துல இருக்குது, இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது டோட்டலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 700-800 கிலோமீட்டர் வரும். எந்தளவு முடியுதுன்னு பார்ப்போம். முடிஞ்சால் நைட்டுக்குள்ளே செடுனா போயிடுவோம், இல்லைன்னா போகிற வழியில் இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு இடத்துல தங்கிடலாம். ஓகேவா, இதாங்க இன்றைக்கி பிளான். இந்த அது வந்து ஓவரால் ஆஸ்திரேலியா மேப்பு. இது வந்து இந்த ஐரி பெனின்சுலா சொன்னல, இங்கே பாருங்கள் கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா. இது வந்து பெனின்சுலாவோட மேப்பை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் அகஸ்டா இங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த ஐரி ஹைவே, இப்படியே போகுது. இந்த ரோட்டில் தான் இப்போது நம்ம போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம செடுனா சீக்கிரம் போயிடலாம். பாருங்கள், நான் சொன்னேன்ல ஐரி ஹைவே ஒரு 450 கிலோமீட்டர் தான் வரும். பட் இதில் பெருசாக பார்க்குற விஷயம் ஒன்றும் இல்லை. விஷயம் வந்து இந்த ஐரி பெனின்சுலாவில் தான் இருக்குது, முக்கியமாக இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில். ஸோ என்ன பிளான்னா, இங்கேருந்து கிளம்பி அப்படியே இந்த லேண்டு வழியை வந்து இந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்ட் வந்து இங்கேருந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போய் ஃபைனலாக அந்த செடுனா போய் முடிக்கணும். இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். முக்கியமாக ரோட் ட்ரிப் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மெயின் ஹைவே எடுக்கும்போது இந்த சைடில் வந்துட்டு இதெல்லாமே வந்து கவர் பண்ணிட்டு போவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போர்ட் லிங்கன், இந்த பெனின்சுலாவோட முக்கியமான டவுன் போர்ட் லிங்கன். இங்கே தான் வந்து முக்கியமான இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி இருக்குங்க. இங்கே நிறைய மீன் பிடிக்கிறது, இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ போர்ட் லிங்கன் அது வந்து ஒரு மெயின் ஒரு போர்ட் டவுன், ஃபிஷிங் டவுன் வச்சுக்கலாமே. பட் நம்ம அவ்வளோ தூரம் போகிறதில்ல. நம்ம அப்படியே இந்த இடத்துல இங்கே ரோடு இருக்கும், அப்படியே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துடுவோம் வெஸ்ட்டுக்கு. அப்படியே போக வேண்டியதுதான். இதுதான் பிளான். ஐரி பெனின்சுலா கொஞ்சம் ட்ரை இடம். ரெயின்ஃபால் வந்து வருஷமே 340 மில்லிமீட்டர் தான் வரும். முதல் இந்த கிம்பா டவுன் வந்து டவுன்ஷிப் கொடுத்தது 1915. ஸோ அப்போ இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த இங்கே சுற்றியும் இருக்கிற இதில் வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது வீட் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க, கோதுமை பயிர் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல் வந்து பார்த்தது வந்து அந்த ஐரி 1839. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து செட்டில் ஆனது வந்து 1870s. அப்புறம் 1950 டவுன்ஷிப் கிடைக்குது. அப்புறம் அப்படியே வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கோதுமை விளையிறது இது எல்லாமே. இன்னொரு முக்கியமாக இந்த ஊர் வந்து இந்த நான் சொன்னல ரயில்வே, சிட்னி டு அடிலேட், அடிலேட் டு பெர்த், அந்த இண்டோ பசிபிக் ரயில்வே, அதாவது பசிபிக் கோஸ்ட்லேருந்து இந்தியன் ஓஷனுக்கு வருதுங்க. அதனால தான் அதுக்கு பேர் தாங்க இந்தியோ பசிபிக் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பிரஸ் ட்ராக்கு. ஸோ அது வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ ட்ரெயின் இப்படி தான் போகும். அந்த ட்ரெயின் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இருக்கும். இண்டோ பசிபிக் எக்ஸ்பிரஸ் இப்படி தான் போகும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆஸ்திரேலியாவில் இந்த பூர்வகுடிகள் வந்து அபாரிஜினல் பீப்புள் 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சவுத் ஏஷியாவிலேருந்து வந்தது, தமிழ்நாட்டிலேருந்து வந்தது, இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அந்த ஹிஸ்ட்ரியை. இங்கே வந்து அபாரிஜினல் பீப்புள்லேயே நிறைய பழங்குடியினர் இருந்தாங்க. பங்கலா அப்படிங்கிற அபாரிஜினல் பழங்குடி மக்கள் இருந்திருக்காங்க. இங்கே நல்லா சின்ன சின்ன ஸ்ப்ரிங்ஸு, குடிதண்ணீர் இல்லாமல் நல்ல தண்ணி இல்லாமல் எப்படி உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இருந்துடும். கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு ஆறு, குட்டி ஸ்ப்ரிங்ஸ், ஓடை ஏதாவது இருந்திருக்கும், நல்ல தண்ணி இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் வாழ்வாதாரம் அந்த இவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பழங்குடி மக்கள். அதுக்கப்புறம் அவர் வந்திருக்காரு. அப்புறம் அப்படியே போயிருக்கு 1913, 1915. அதுக்கப்புறம் வீட் கல்டிவேஷன் ஆரம்பித்து அப்படி நிறைய பேர் செட்டில் ஆகிருக்காங்க. வந்து ரிவர் முறை பக்கத்தில் இருக்க மாட்டிருக்கு எங்கேயோ. இதுதான் எனக்கு என்னென்னு தெரியல. இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி தான். சரி, நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம்.
ஓகே, கிளம்பிட்டோங்க. இந்த கிம்பாவில் இருந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஒயிட் ஸ்னம்ப்னு சொன்னல, அந்த 2 சிலைகள் இருந்தது, அதான் போய் பார்க்க போகிறோம். இது ஏதோ ஒரு சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். உறுதியாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஒருவேளை தானிய கிடங்கோ, இந்த இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு கோதுமை இதெல்லாம் இருக்கலாம். இது பாருங்கள், இதுதான் ட்ராக்கு. இந்த ட்ராக்கா? இது ஏதோ பின்னாடி போகிற இந்த ட்ராக் மாதிரி இருக்குது. ப்ராப்பர் ட்ரெயின் ட்ராக்கு வேறு எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ராக் இருக்குது, இந்த வழியாக தான் போகுதுங்க டுவோர்ட்ஸ் போகிறதுக்கு ட்ரெயின். நம்ம எவ்வளோ முரல்ஸ் பார்த்துருக்கோங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் ஸ்பெஷலே அந்த அவுட்பேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது இல்லைங்க, அது ஆஸ்திரேலியாவில் தாங்க இருக்குது. அவுட்பேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி வெளியூர் இதெல்லாம் தள்ளி போகிறது, கடல் இதிலேருந்து தள்ளி இது மாதிரி ஃபுல்லாக எல்லாம் வரக்காடாக தான் இருக்கும். அதுதான் ஆஸ்திரேலியன் அவுட்பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து வெளிப்படுத்துகிறது தாங்க இந்த படம். ஒரு சிறுமி, ஒரு அட்டகாசமான ஆஸ்திரேலியன் அவுட்பேக்கில் ஒரு சிறுமி வந்து அப்படியே ஒரு நம்பிக்கையோடு அந்த வானத்தை பார்க்குற மாதிரியான இந்த சுவரோவியம் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்றது, அவ்வளோ அழகாக இருக்குது. முக்கியமாக இந்த இடம் தெரியுதா? அங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த கிம்பாவை தான் வரைஞ்சிருக்காங்க. இந்த கிம்பாவே ஒரு அவுட்பேக்கு தானே. பாருங்கள் என்னென்னு தெரியுதா? அது கோதுமைங்க. கோதுமை வந்து இது போட்டிருக்காங்க பாருங்கள். கோதுமை வயலில் வந்து ஒரு சிறுமி நின்று அப்படியே வானத்தை வந்து அண்ணாந்து நம்பிக்கையோடு பார்க்குற மாதிரி ஒரு காட்சி. அது எவ்வளோ அழகாக, எவ்வளோ பெருசாக இந்த சேமிப்பு கிடங்களே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ கன்ஃபார்மாக இது சேமிப்பு கிடங்கு தான். தானியம் சேமி வைக்கிறது தான், கோதுமை சேமித்து வைக்கிறது தான், கோதுமை தானியத்தை. உள்ளே போக முடியாது, நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இந்த அட்டகாசமான கிம்பா டவுனை வந்து இவங்க டவுனையும் இவங்களோட வாழ்வாதாரத்தையும் எவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது கலைநயத்தோடு சிறுமி பார்க்குற மாதிரி, கையில் ஒரு இறகோட. பட் கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, எல்லாம் கோதுமை தான். என்னடா நானும் பார்த்தேன், கோதுமை தான் இது. பிடிச்சிருக்கா? அந்த பக்கம் இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஏகப்பட்ட தாது பொருட்கள் கிடைக்குது. மைனிங்க்கு வந்து நம்பர் 1 உலகத்திலேயே. இந்த நாட்டோட முக்கிய இது வாழ்வாதாரமே, பொருளாதாரமே மைனிங்கை நம்பி தான் இருக்குது. டூரிசம் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, பட் மைனிங் அதை விட முக்கியம். நான் நினச்சது கரெக்டு தாங்க. இங்கே அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி பாருங்கள். 1964 இதை கட்டியிருக்காங்க. 25 மீட்டர் ஹைட், ஆல்மோஸ்ட்டு 170, அதாவது 1,77,000 டன் கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ண முடியும். ரிசீவ்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் கிரெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் லோக்கல் க்ரோயர்ஸ் எவ்ரி ஹார்வெஸ்ட். ஸோ முடிஞ்ச உடனே ஹார்வெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதம் தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக இந்த டைமில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, சம்மர் முடிஞ்ச உடனே. ஸோ அறுவடை முடிஞ்ச உடனே கோதுமை தானியங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே சேமித்து வச்சுருவாங்க. கரெக்டு தான், கரெக்டாக கணித்து விட்டோம். இந்த பெயிண்டிங் இது வந்து 2017 வந்து வரைஞ்சிருக்காங்க சுவரோவியம். மாஸ்டர் பீஸ் சுவரோவியங்க இது. இதுக்கே ரயில்வே லைன் இருக்குது. அதாவது இந்த ஏரி பெனின்சுலாவுக்கே ரயில்வே லைன் போட்டிருக்காங்க. மக்கள்லாம் பயணிக்க முடியாது, பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் கிடையாது. முக்கியமாக வந்து ட்ரேடுக்காக, வர்த்தகத்துக்காக போட்டிருக்காங்க. இந்த ஐரி ஹைவே எப்படி வந்தது நம்ம பார்த்தோம். எட்வர்ட் ஜான் ஐரி. ஸோ அவரோட சிலை அங்கே மேலே இருக்குது, வியூ பாயிண்ட்டும் கூட. அப்படி அந்த சிலையும் பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் போக வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. அப்படியே மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறோம். அந்த சீனிக் லுக் அவுட், அவ்வளோதான். அப்படி லைட்டாக திரும்ப வந்துடும். கருதி பார்த்திங்களா, கீழே ஃபுல்லாக எல்லாம் விவசாய நிலம் தான். கோதுமை தான் பயிர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்க அறுவடை. பரவாயில்ல, இங்கெல்லாம் ஃப்ரீ வைஃபை வச்சுருக்காங்க. வந்தாச்சுங்க ஒயிட் நாப்ஸ். இங்கே ஏதோ ஒரு குட்டி கொகை இருக்க மாட்டிருக்கு. அதுக்கு அப்படியே நடந்து போகலாம், ட்ரெக்கிங் மாதிரி, குட்டி ட்ரெக்கிங். அது அப்புறம் போகலாம். நம்ம பார்த்தோம்ல, முதல் கிம்பாவுக்கு வந்தவர், இந்த ஏரியா வந்தவர் எட்வர்ட் ஜான் ஐரி. ஸோ அவர் பேரில் தான் இந்த ஹைவேவே அமைஞ்சுது. இந்த பெனின்சுலா எல்லாமே அவர் பேரே வச்சுட்டாங்க. அவர் தான் முதல் வந்ததுனால. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மேப்பு. பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெடிஷன் பண்ணி இந்த ஏரியாவுக்குலாம் வந்திருக்காரு பாருங்கள். கரெக்டாக இந்த ஏரியாவுக்குலாம் வரும்போது 1839, 1840s இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேன் டு கிராஸ் திஸ் காண்டினென்ட் ஃப்ரம் சிட்னி டு ஸ்வான் ரிவர்.
சிட்னிலேருந்தே வந்திருக்காரு. ஸ்வான் ரிவர்லாம் இந்த பக்கம். ஸோ கிட்டத்தட்ட ஈஸ்ட் டு வெஸ்ட் வரைக்கும் இவர் தாங்க முதல் முறையாக கிராஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமான அட்வென்ச்சர் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக எல்லாம் ஸ்க்ரப்ஸு, சாண்டி டெரைன்ஸு, போகிற வழியில் பார்ப்பீங்க, பயங்கரமாக இருக்கும். ஒரு பக்கம் பீச் இருக்கும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் டைப்பில் இருக்கும், சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அவர் பற்றின தகவல்கள் எல்லாமே போட்டிருக்காருங்க. அவர் எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காரு. இந்த இடம் ஃபுல்லாக ஐரி பெனின்சுலா ஃபுல்லாக போர்ட் லிங்கன் வரைக்கும் வந்திருக்காரு. அது அவருக்கான சிலை இது. அவர் தான் எட்வர்டு ஐரி. இது எனக்கு தெரிஞ்சு இவருன்னு நினைக்கிறேங்க, அபாரிஜினல் மேன் மாதிரி தாங்க இருக்குது. பின்னாடி குடிமை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவருக்கு வந்து நிறைய இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சாப்பாட்டுக்கு, தண்ணிக்கு, இது எல்லாத்துக்குமே, தங்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்கிருந்த நம்ம பார்த்தோம்ல ஒரு பூர்வகுடி மக்கள், அவங்க வந்து நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவரோட எக்ஸ்பெடிஷனில். ஸோ அதனால் அவர் கூடவே வந்து ஒரு பூர்வகுடி மனுஷனோட சிலை இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட்டு, பச்சை பசேல்னு இருக்குது இந்த சைட்லாம். அந்த சைட்லாம் வீட் ஃபீல்டுங்க. பட் அறுவடை முடிஞ்சுது, அதனால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிச்சிட்டாங்க அறுவடையை. அப்படியே ஒரு குட்டி ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க. கேவ் வாக்கிங். கிம்பா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்க பூர்வகுடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க லாங்குவேஜில் கிம்பா அப்படின்னா இங்கிலீஷில் புஷ் ஃபயர் அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக எல்லாம் இது தானே, புஷ் காடு தானே இருக்குது, காட்டு தீ அப்படின்னா கிம்பா தமிழில். The sculptures at White Knob Lookout are a tribute to Airy and the indigenous man. நான் சொன்னது கரெக்ட் தான். அந்த ஐரி ஒருத்தர் இண்டிஜினஸ் மேன். He played on to get him through. அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவருக்கு பல்வேறு விதத்தில். ஓகே. அவர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காருங்க. அவருக்கு வந்து இந்த வாட்டர் ஹோல் இங்கே வந்து ஒரு தண்ணீர் ஊற்று வந்து காத்தி கொடுத்துருக்காராட்டிருக்கு அந்த அபாரிஜினல் தம்பி. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு காப்பாற்றின மாதிரி தான், நல்ல தண்ணி கொடுத்து. இல்லைன்னா அவர் இறந்துருப்பாருன்னு போட்டிருக்காங்க தாகத்தால். ஸோ ஐரி வாஸ் த ஃபஸ்ட் ஒயிட் மேன் டு வாக் ஓவர்லேண்ட் ஃப்ரம். நடந்தே வந்திருக்காரு. நான் அதை இப்போ தான் பார்க்குறேன், நடந்தே வந்திருக்காரு அடிலேட்லேருந்து ஸ்வான் ரிவருங்கிறது நம்ம பேர்த்தில் பார்க்க போகிறோம், பேர்த் பக்கத்தில். ஸோ இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லைங்க, இந்த அடிலேட் டு பேர்த்து கிட்டத்தட்ட 3000, இந்த ஐரி பெனின்சுலாம் சேர்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5000 கிலோமீட்டர் வரும். 4500 பக்கம் வரும். 4500 கிலோமீட்டரை நம்ம வந்து காரில் போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நடந்தே வந்திருக்காரு மனுஷன். ஸோ அதுதான் அந்த காலத்தில் எங்கே உங்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அது எதுக்காக வச்சுருக்காங்க, அதோட தகவல்கள் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது ஏதோ ஒரு போர்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதானே அந்த குகை. இந்த குகைக்கு ஒரு கதை இருக்குமா? இருக்குது. இதுக்கு பேரே ஒயிட் நாப் கேவ்ஸ். The cave on the southern side of the top of White Knob, a natural ironstone rock formation. Iron ore. Iron stone. Okay. Weathered over time. It is possible aboriginal people use these caves for shelter. இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா இங்கே பெருசாக தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் ஏதோ வாட்டர் ஹோல், தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக உயிர் இருக்க முடியாது. நல்ல தண்ணி கண்டிப்பாக இருக்கும், பட் இந்த இடத்துல சுற்றி தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஸோ ஜான் ஐரிலாம் இங்கே வந்திருக்காரு. இங்கெல்லாம் வந்துட்டு அந்த இண்டிஜியஸ் மேன் அவருக்கு தண்ணி குடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஊற்ற கண்டுபிடிக்க. அப்புறம் இங்கெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்காங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு யூரோப்பியன் ஒரு ஒயிட் மேன் வந்து இந்த ஏரியாவை கிராஸ் பண்ண ஹிஸ்ட்ரியை பார்த்தது, கிம்பா, இந்த ஊரோட சிறப்பு எல்லாமே பார்த்துட்டோம். அருமை. போலாமா? அவ்வளோதான். ஃபுல்லாக எல்லாம் இங்கே குகைகள் தாங்க. இதனால் பெருசாக இருக்குது குகை. இதனால் இன்னும் நல்லா இருக்குது. ஜம்முன்னு படுத்துக்கலாங்க. இங்கே ஒரு போர்வை மாதிரி எடுத்து வந்தீங்கன்னா படுத்துக்கலாம். இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் சகதியாக இருக்குது, இட்ஸ் ஓகே. ஓகே, இந்த ஐரிக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த கிம்பா ஊர்லேருந்து கிளம்பலாங்க டுவர்ட்ஸ் ஐரி பெனின்சுலா. இந்த மனுஷன் நடந்த ஐரி பெனின்சுலானா நம்ம இப்போ காரில் போக போகிறோம். என்ன வேலை பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் நடந்தே வந்து போயிருக்காரு சில வருடங்கள். ஆமாம், அவருக்கு ஹெல்ப் பண்ண நம்ம பழங்குடி பூர்வகுடி நண்பருக்கும் நன்றி. கை கொடுத்துருங்கண்ணா. ஓகே, நம்மளும் கை கொடுத்துடலாம். நல்ல மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண இந்த தங்கமான மனுஷனுக்கு ஒரு நன்றி. நம்ம போகலாம். ஸோ எல்லா வெள்ளைக்காரங்களும் வந்து இவங்களை அடிமைப்படுத்தணும், இவங்களை வந்து கொடுமைப்படுத்தணும், இவங்களை வச்சு வேலை வாங்கி இது பண்ணணும்லாம் இல்லைங்க. நிறையா வந்து பிரிட்டிஷில் இங்கே வந்து ஃப்ரீ செட்டிலர்ஸ் இருக்கட்டும், அப்புறம் அந்த கன்விக்ஸாக இருக்கட்டும், இவங்களை வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், இவங்களை வந்து ஒரே மாதிரி நடத்தணும், இவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், இவங்கள ஒன்று மண்ணா பழகணும்னு நிறைய வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர். ஸோ 2 வகையும் இருக்குது. இவங்களோட நல்லாவும் பழகி இதாக இருக்காங்க அபாரிஜினல் பீப்புள்.
ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்ஸும் சரி அவங்க இதுவும் சரி அந்த சமயத்தில் நிறைய இவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கறதுலேருந்து இவங்களை ஒழுங்காக நடத்தாததுலேருந்து மாதிரி நிறையா தவறுகள்லாம் நடந்திருக்கு. பட் அந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்கிற மாதிரி இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பூர்வகுடியினருக்கு அபாரிஜினல் பீப்புள் எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரைபல் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு அந்தந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து நிறையா கம்யூனிட்டி லெவலில் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் முன்னுரிமை கொடுக்குறது. வேலைவாய்ப்புலேருந்து வேலை இல்லைன்னா வந்து மாதம் மினிமம் ஒரு அமௌண்ட்டு அவங்க செலவுக்கு கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மனசுக்கு உறுத்துது போல் சில செஞ்ச தப்புக்கு பிராயஞ்சித்தம் செல்றப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து ஒரு பெரிய பயணங்க, ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் பண்ண வேண்டியது இருக்குது. போகிற வழியில் ஏதாவது இருந்தால் பார்ப்போம், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கிரீன்லி பீச் அப்படின்னு போகிறோம். இந்த ஏரி பெனின்சுலாவில் இருக்க வெஸ்ட் கோஸ்ட்டு. ஓகேவா, போகலாம். வந்தாச்சுங்க, மீண்டும் ஏரி ஹைவேக்கு வந்துட்டோம். இந்த கிம்பா டவுனுக்கு ஒரு நன்றி. ஸோ இங்கேருந்து அந்த கிரீன்லி பீச் சொல்லியிருந்தால ஐரி பெனின்சுலா 250 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும், 2.5 மணி நேரம். ஸோ அண்ணா நான் வாங்கிட்டேன், நான் ஓட்டுறேன், அதுக்கப்புறம் அண்ணா ஓட்டுவார். ஸோ 2 வழி இருந்தது, ஒன்று வந்து கடல் வழி, இன்னொன்று காட்டு வழி. நான் காட்டு வழியை சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ரயில்வே ட்ராக் போகுது பாருங்கள், டுவர்ட்ஸ் பெர்த்துக்கு. சரி, அவ்வளோதாங்க. ஒரு 250 கிலோமீட்டர் ஜேர்னி. போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, காட்டில் ஏதாவது வேறு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா நம்ம அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இப்போதைக்கு பாய். பாருங்கள், கிரீன்லி பீச் போகிற வழியில் அந்த காட்டு வழியில் போகணும்னு முடிவெடுத்து தப்பாக போச்சுங்க. வழக்கமான வந்து கூகுள் ஒரு நல்ல வழி காட்டுச்சு, அது கொஞ்சம் அப்படியே அந்த கடலை ஒட்டி போகிற வழி. ஸோ இப்போ நிறையா தான் கடலை ஒட்டி பார்க்க போகிறோமே, காட்டு வழியை போகலான்னு போனால் இங்கே வந்து ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாருங்கள். இவர் ஃபுல்லாக எல்லாம் புல்டோஸ் வச்சு நடந்துட்டு பாருங்களேன். இதுக்கு தான் கூகுள் சொல்கிறத கேட்கணுங்கிறது அண்ணா அப்போவே சொன்னார். அதுதான் நல்லதாக காட்டுதே, நீ ஏன் இதை செலக்ட் பண்ணுறேன்னு. அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 5 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு டிஃப்ரென்ஸு. சரி, இது வித்தியாசமான அனுபவமாக இருக்குவேன்னு வந்தா இங்கே பாருங்க, அது வேணா கரெக்டு தான். மொத்த லோடையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி 10 நிமிஷம் ஆகுனார், அப்புறம் தான் போகணும். ரோடெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, நல்லா இருக்கிற ரோடையே திரும்ப போடுறாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடு இருந்தால் இதுக்கு விடுவாங்க பாருங்க. ரெட் சிக்னல் போட்டாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். நம்ம மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை இந்த ரோட்டில், நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ரோடு போடுறாங்க, கடமை உணர்ச்சியை பாராட்டணும் நம்ம. அதாங்க, அவ்வளோதாங்கண்ணா. ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு விட்டுட்டாங்க நம்மளைய. நம்ம மட்டும்தான், நமக்காக மட்டுமே ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. இதாங்க ரோடு போடுறது. கீழே கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்கு, இதுக்கு மேலே ஃபுல்லாக ஜல்லி போட்டு போட்டுருக்குறாங்க. மணி 2 போகுதுங்க. அப்படியே அண்ணா டிரைவர் ஆகிட்டாரு, நான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன், ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டுருக்கோம். என்ன பீச்சு? கிரீன்லி பீச்சு. பாருங்க, இன்னும் கோஸ்ட் லைனுக்கே போகல, அப்படியே சென்டரில் அந்த ஐரி பெனின்சுலா சென்டரில் போய் அப்படியே கோஸ்ட் லைனில் ஜாயின் ஆகும். 2 பக்கம் பாருங்கள். இந்த ஸ்டெப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த சென்ட்ரல் ஏஷியாவிலலாம் பார்த்துருப்போமே, அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு லைட்டாக அப்படியே ரோலிங் ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி பாருங்களேன், ஸ்டெப் அப்படியே பச்சை பசையல் புல்வெளிகள். இன்னும் பச்சை பசையல் இல்லை, காஞ்சி போய் கிடக்குது எல்லாம். இது புல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிட்டாங்க, அறுவடை பண்ணி எல்லாம் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஓரளவுக்கு பச்சை பசையல் இருக்கு பாருங்க. பாருங்க, ரொம்ப நேரமாக சூப்பர் ரோட்டில் போயிட்டு இருந்தோமா, இங்கே வரைக்கும் அப்படியே மண் ரோடு மாதிரி வந்துருச்சு. ஆனால் மண் ரோடு கூட நல்லா ரோல் பண்ணி சூப்பராக பிடிச்சிருக்காங்க. இதுலேயே நான் நாங்கள் 110 தான் போயிட்டுருக்கோம் மேக்ஸிமம் ஸ்பீடில். இப்போ தான் ஒரு ரியல் காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலுங்க. சூப்பராக இருக்குல்ல. ஏதாவது அனிமல் வேறு தான் பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம். இன்னும் கங்காரு உங்களுக்கு காட்டவே இல்லை. ஆஸ்திரேலியா வந்து இங்கே பார்க்கலனாலும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போனால் ஏகப்பட்டது பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, கடைசி 15 நிமிஷம். சும்மா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டபிலிட்டி போகிற மாதிரியான ஒரு டெரெயினு. நார்மல் கார் போகுது, பிரச்சனை இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு. இது வரைக்கும் பார்த்தது எப்படி இருந்தது, அப்படியே டெரெயின் மாறிடுச்சு பாருங்கள். வேறு மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, நிலமைப்பு எல்லாமே மாறிடுச்சு. அந்த பக்கம் ஏதோ பெரிய ராக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அவங்க பாருங்கள், கம்ப்ளீட்டாக எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு இடம். ஏதோ ப்ரௌன் கலரில் பெரிய ராக், ஏதோ ஒரு பழங்காலத்து ஒரு வல்கனோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இந்த இடம்லாம் தெரியுதுங்களா? கடல் பக்கத்தில் வந்துட்டோம், கடல் மண் இருக்குது.
பெருசாக மழையே பெய்யாத இங்கெல்லாம். எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாமே. குட்டி குட்டி மரங்கள், இதெல்லாம் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கே ஃபேமஸ் இது. இந்த ட்ரையஸ்ட் காண்டினென்ட் சொன்னல, நிறைய இடங்களில் மழை பெய்ஞ்சிருந்தீங்க. என்ன இவன் ட்ரைங்கிறான், மழையாக பெஞ்சிட்டு இருக்குனீங்களே, அதெல்லாம் ஒன்லி கோஸ்டல் ஏரியாஸ் மட்டும்தான். இன்லாண்டு வர வர சுத்தமாக மழையே இருக்காது. அதனால தான் இதுக்கு பேர் ட்ரையஸ்ட் காண்டினென்ட். அது மக்கள் வாழ்கிறதுல. அதுக்கப்புறம் அண்டார்டிகா தான் வேர்ல்ட்ஸ்லேயே ட்ரையஸ்ட் காண்டினென்ட்டு. முக்கியமாக இந்த சவுத் ஆஸ்திரேலியா அப்புறம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் மழை ரொம்ப ரொம்ப குறைவாக பெய்யும். இங்கிலாண்டில் ரொம்ப ஒரு மாதிரி வறண்ட லேண்ட்ஸ்கேப், இந்த ஆரிடுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. எப்படி நம்ம கிளம்புனது எப்படி இருந்தது, இப்போ எப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்க. அங்கே இருக்குது கடலில் கிரீன்லி பீச், அங்கே இருக்குது அந்த கிரீன்லி ஏரியா. இந்த சைடு ஒரு லேக் இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து கிரீன்லி லேக்குங்க. எனக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம். பட் ட்ரை சீசன் அப்படிங்கிறதுனால நல்ல தண்ணியெல்லாம் வறண்டு ரொம்ப இதாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. நேற்று நம்ம பார்த்தோமே அந்த பூம்பாங் லேக், எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே போயிருந்தது. இந்த கடல் லோ டைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க இந்த அட்டகாசமான சவுத் ஆஸ்திரேலியாவின் என்ன சொல்கிறது, ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரி பெனின்சுலா வந்தாச்சு. ஐரி தீபகற்பம். இதில் வந்து ஒரு அட்டகாசமான இடம் அது, லேக் கிரீன்லி. ஸோ நம்ம வந்து இப்போது அந்த கோஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். கிரீன்லி பீச்சு, இங்கே இருக்க ஒரு கிரீன்லி லேக் பாருங்கள். இது வந்து உப்பு நீர் ஏரிங்க. ஃபுல்லாக எல்லாமே இந்த கால்சியம் கார்பனேட்லாம் இருக்குல்ல, கால்சைட்டு, அப்புறம் அதை வச்சு உருவானது. அதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணி நல்லா உங்களுக்கு வந்து வெயில் இந்த மாதிரி சம்மர் முடியும் போது தண்ணியில் எவாப்ரேட் ஆகிரும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த படிவங்களாக இருக்கும், கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு படிவங்களாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இதில் பார்த்தோம்ல, துருக்கியில் வந்து அந்த கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு படிவங்கள்லேருந்து அந்த ஒரு ட்ராவன்டைன் மாதிரி பார்த்துருப்போம். அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அடுக்கடுக்காக வரும். ஸோ அதே மாதிரியே இருக்கு பாருங்கள். இது ட்ராவன்டைன் கிடையாது, ஆனால் லேக்கே வந்து வற்றி போச்சு. வற்றதுனால ஃபுல்லாக எல்லாம் சுண்ணாம்பு படிவங்களாக விலைன்னு இருக்கு பாருங்களேன். வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள், இல்லை வறண்டு காணப்படுது எல்லாம். அந்த மலை மட்டும் கொஞ்சம் பச்சை பசைல்னு இருக்குது. தாண்டுனா கடல் இருக்கு பாருங்கண்ணா. பயங்கர ரிமோட்டான ஒரு இடத்துல இருக்கும் ஆஸ்திரேலியாவில். சரி, இதெல்லாம் பார்க்கணும் தானே இந்த ரோட் ட்ரிப்பே வந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு, ஒரே குண்டும் குழியுமா இருக்குது. சரி போலாம். வந்தாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம், தெரியுதா? அந்த பக்கம் அப்படியே டார்க் ப்ளூ சி, நீல நீர கடல், அட்டகாசமாக இருக்கு. அப்படி போய் இப்படி இறங்குது, கரெக்டாக பீச்சிலே இறங்கிடுவ மாட்டேங்குது கீழே. வாங்க இப்போ பீச் தெரிய போகுது, பார்க்க போறீங்க. இறங்கும் போது அப்படியே கடல் தான். இங்கே பாருங்க, சரியான வியூ பாயிண்ட். ஸோ வந்தாச்சு கிரீன்லி பீச் ஏரியா. இது வந்து கோல்ஸ் பாயிண்ட், ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அதாவது இந்த ஐரி பெனின்சுலா எந்த அளவுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுங்கிறத நம்ம இந்த மாதிரி மேலேருந்து பார்க்கும்போது தெரியும் பாருங்களேன். ஸோ அந்த பக்கம் முனை வந்துடும், இப்படியே ரெண்டு பக்கமும் வளைஞ்சு கிளைஞ்சு போகுங்க. பீச் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக பாறைகள் தான், ஸ்ட்ரைட்டாக தண்ணி வந்து பாறையில் முட்டிடும். இல்லைங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் டே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அடுத்த 4-5 எபிசோட் வந்து இந்த மாதிரி வெறித்தனமான லேண்ட்ஸ்கேப்ஸ் தான். ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே உங்கள் குமாரும் ஆனந்தனும் இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு போய் இப்போ காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதர் வேர்ல்ட்லி, வேற்று உலக விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் நம்ம கார் ரெண்டில் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியுங்க. கரெக்டாக இந்த தண்ணி வந்து இந்த பாறையில் இடிக்கிற இடங்களில் மட்டும் ஒரு மாதிரி அக்வா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன், தெரியுதா? இது பாருங்கள் மணல், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, கீழே பாறைகள் அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே இது வழியே போகலாம் மாட்டேருக்குது, பாறை வழியாக இறங்கி. இந்த புஷ்ஷில் காஞ்சி போய் கிடக்குது பாருங்களேன். ஐயோ, முள்ளாக இருக்குது. சவுத் ஆஸ்திரேலியன் லேண்ட்ஸ்கேப்பும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் லேண்ட்ஸ்கேப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க.
கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். நீங்கள் நம்ம நார்தன் குயின்ஸ்லாண்ட்லேருந்து வந்தோமே, அதில் எப்படி இருந்தது அந்த தென்னை மரங்கள் அது இதுன்னு நம்ம ஊர் மாதிரி ஒரு டிராபிக்கல் இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற பீச்சஸும் சரி, இந்த கடல், இந்த நில அமைப்பு, இந்த இது எல்லாமே செடிகள், இப்படியே போனோம்னு வைங்களேன், அப்படியே சறுக்கிட்டு கீழே போயிடுவேன். இல்லை போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் ஏறுறது கஷ்டம், வேண்டாம். பட் இடம் சூப்பராக பிடிச்சிருக்கா உங்களுக்கு. இங்கே பாருங்க, அந்த இடத்துல என்ன ஏதோ ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, தண்ணி உள்ளே போய் ஒரு மாதிரி இந்த ஆற்றுல எல்லாம் சுழல் இருக்குல்ல, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? அந்த இடம், இந்த இடம், அந்த இடம், அந்த இடத்துல கரெக்டாக பாறை இருக்குது, அந்த இடத்துல ஒரு சுழல். வானம் எவ்வளவு நீளமாக, கொஞ்சம் கூட மேகங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கு பாருங்க. பாறைகள் எல்லாமே அப்படியே லைட்டு ரெட் கலரில், ரோஸ் கலரில் இல்லை. ஸோ அந்த இடம் போர்ட் லிங்கன், இந்த பெனின்சுலாவோட முடிவு மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு வந்து காஃபின் பே. பட் நம்ம அது ரொம்ப போயிட்டு திரும்ப வர முடியாது, டைம் இருக்காது. அதனால் நம்ம ஏரி பெனின்சுலா அப்படி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு, வெஸ்ட் சைடு ஆஃப் ஏரி பெனின்சுலா. இதிலிருந்து அப்படியே டுவர்ட்ஸ் நார்த்தை நோக்கி போக வேண்டியதான், அந்த ஹைவே நோக்கி. அடுத்தது இந்த பிரமாதமான க்ரீன்லி பீச்சுக்கு போவோமா? அந்த பக்கம் இருக்குது. முக்கியமாக அந்த ராக் பூல்ஸ் உங்களுக்கு காட்டணும், அது பயங்கர அழகாக இருந்தது. அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் 250 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கோம். இப்படி மேலே வந்துட்டோம். இந்த இடம் பேர் கோல்ட்ஸ் பாயிண்ட்டுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு முனை மாதிரி இருக்குது. இந்த பக்கம் தான் அந்த பிரமாதமான பீச். டாப் வியூ பார்த்துட்டு அப்புறம் கீழே போகலாம். இந்த பீச் இதுக்கு ஃபேமஸ்ன்னு போட்டிருந்தது, சர்ஃபிங்க்கு, அலைச்சறுக்குக்கு. இப்போ பாருங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது அப்படியே இந்த சாண்ட் டியூன்ஸு, அக்வா ப்ளூ வாட்டர்ஸு, அப்படியே ஒரு மாதிரி வளைவாக கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பீச்சு. அதர் வேர்ல்டி இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காக தான் இந்த ரோட் ட்ரிப் நான் பிளான் பண்ணது. பட் உண்மையிலுமே சொல்கிறேன், ஆனந்தனை கூட ஜாயின் பண்ணது எதேச்சியாக நல்லது தான். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த 4000 கிலோமீட்டர் வந்து தனியாக ஓட்டுறது. அண்ணா வந்தது இப்போது மாற்றி ஓட்டுறங்காட்டி உங்களுக்கு நல்லா நிறைய இடங்களை கவர் பண்ண முடியும். என்ன வியூடா சாமி, எப்படி இருக்குங்க பீச்சு, சான்ஸே இல்லை. அந்த இடத்துக்கு போய் காட்டுவோமா, இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. தெளிவான தண்ணீர், இந்த பீச்சு முதல் கொண்டு இந்த வியூ இங்கே பாருங்கள், என்ன வியூ இது சாமி. அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மவுண்ட் க்ரீன்லி அப்படின்னு வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் இருக்காது, பச்சை பசேல்னு. பட் இங்கே இந்த ஒரு யூனிக் ஃபீச்சர் இதுதான் நடக்குது, தேசமாக இருக்குது. நான் பார்த்த மிகச்சிறந்த மிக அழகான கடற்கரைகள்லாம் இது ஒன்றுங்க. எஸ்ங்க, நீங்கள் நினச்சதும் கரெக்டு தான், நான் வந்து கணிச்சதும் கரெக்டு தான். நம்ம இப்போது உலகத்தின் 5 பெருங்கடல்கள் இருக்கு. அதில் மிக பெருசு பசிபிக் ஓஷன் தான். அதுக்கப்புறம் வந்து அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் இந்தியன் ஓஷன், அப்புறம் ஆர்டிக். பட் எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ஆல்ரெடி போன அண்டார்டிக் ஓஷன் தாங்க வந்திருக்கோம். இது அண்டார்டிக் பெருங்கடலுங்க. இது வந்து அப்படியும் சொல்கிறாங்க, சதர்ன் ஓஷன்னு சொல்கிறாங்க. தெற்கு பெருங்கடல் வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே இறங்கினோம்னு வைங்களேன், அண்டார்டிகா இதுக்கு போயிடலாம். அதே சமயம் இந்த பார்ட் ஆஃப் அண்டார்டிக் ஓஷனை வந்து கிரேட் ஆஸ்திரேலியன் பைட் அப்படிங்கிறாங்க இந்த கடல் பேர். பட் இது வந்து பார்ட் ஆஃப் இதுன்னு வைங்களேன், சதர்ன் ஓஷன், அண்டார்டிக் ஓஷனோட ஒரு பகுதி. எப்படி இருக்குது பாருங்க, புஷ்ஷு காஞ்சி போய் கருவடாய் போய் இருக்குது. இந்த சம்மரில் எல்லாம் பசுமையாக வருது, வின்டரில் தான் இங்கே மழை பெய்யும். கார் பார்க் டே யூஸ் ஒன்லி, நோ கேம்பிங். இங்கே கேம்பிங் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக போட்டாங்க. ஓகே, பார்த்துக்கலாங்களா அட்டகாசமான க்ரீன்லி பீச்சை. இங்கே பாருங்கள், பக்காவாக வழி போட்டு வச்சுருக்காங்க. மக்களை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். அழகாக ஒரு மரப்பாதை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா பீச்லேயும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கெலாம் வந்து அழகாக பாதை அமைச்சு வச்சுருப்பாங்க. சரியான வியூ இந்த நம்ம அங்கே டாப் வியூ பார்த்தோம். இப்போ அழகாக பீச்சை போய் பார்க்க போகிறோம். அது இது அண்டார்டிக் ஓஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணாமல் எப்படி கிரேட் ஆஸ்திரேலியன் பைட். நம்ம எவ்வளவு வந்து தெற்கு இதில் இருக்கோம் தெரியுங்களா, சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு கீழே. மேலேருந்து பார்த்தது ஒரு வியூ வித்தியாசமாக இருக்குது. நான் இன்னும் நம்ம நோக்கி நடந்து வருது, அதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே கேட்குது, அமைதியாக இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இடம். இதுவே ஒரு குட்டி பூல் மாதிரி தான் இருக்குது.
வேறு உள்ளே வருது பாருங்க தண்ணி அழகா. வாவ், அவ்வளோதாங்க, செம ஜில்லுங்க. ஐயோ 22 இல்லைங்க, 17-18 தாங்க இருக்கும் தண்ணியோட டெம்பரேச்சரு. செம குளிருது. கண்டிப்பாக இதில் குளிக்க முடியாதுங்க நம்மளால், பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. சூப்பரு. எனக்கு மாதிரி செருப்புன்னு பார்க்குறீங்களா? ஷூ தானே வச்சுருந்தேன். அண்ணன் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு செருப்பு இருந்தது, போட்டு வந்துட்டேன். ஷூவை போட்டு ஒவ்வொரு தடவையும் கழட்டி மாட்ட முடியலைங்க. அதான் நல்லா இருக்குல்ல, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. வின்டரில் நல்லா வரும், சர்ஃபிங்லாம் பண்ண முடியும் நல்லா உங்களுக்கு. சரிங்க, பிடிச்சது அந்த பீச்சு, அந்த ராக் பூல்ஸ் நோக்கி போகலாமா? ஏன்னா பீச்சில் ரெகுலராக பார்க்குறது அந்த ராக் பூல்ஸ் தான் ஸ்பெஷலு. இங்கே பாருங்கள் அலை எப்படி வருது பாருங்கள். வாவ், ஐயோ சூப்பரு. ஆஸ்திரேலியா சர்ஃபர்ஸுக்கு ஃபேமஸ்னு சும்மாவா சொன்னாங்க? அலைச்சருக்கு விளையாடுறவங்களுக்கு சொர்க்கபுரி ஆஸ்திரேலியா. பட் ஆனாலும் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சர்ஃபிங் ஸ்டேஷன் இது கிடையாது. இந்தோனேஷியாவில் இருக்க மென்டவாய் தீவுகள் தான். ஏகப்பட்ட ஆஸ்திரேலியன் நியூசிலாண்டர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். அங்கே நாய் குளிக்குதுங்க, அங்கே நீச்சல் அடிக்குதுங்க நாய். ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க பாருங்கள், ஜாலியாக குளிக்க போகிறாங்க. நல்ல கலர், அழகோ அழகு. இதுக்கு போகலாம் ராக் பூல்ஸ்க்கு. பாய் க்ரீன்லி பீச். அட்டகாசமாக இருக்குது, சும்மா க்ரீனாக இருக்குது, பயங்கர ஹாப்பி. இது உங்களுக்கு பார்த்ததில், பக்கத்தை வந்து உங்களுக்கு காட்டினதில். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஆல்மோஸ்ட் உங்க மேலே பட்டிருக்குங்க. இது நல்லா இருக்கு. பட்டுருச்சா தண்ணி உங்க மேலே? ஹாப்பியா? நானும் ஹாப்பி. சூப்பர்பா. பசிபிக் பெருங்கடலை அங்கே பார்த்தோம், எங்கே கெய்ன்ஸில். இங்கே அண்டார்டிக் பெருங்கடலை பார்த்துட்டோம். அடுத்து போகிற கடைசியாக பேர்த்தில் இந்திய பெருங்கடலையும் பார்த்துடலாம். ஸோ 3 பெருங்கடல் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே சுற்றி இருக்குது. வெஸ்ட்டில் இந்தியன் ஓஷன், ஈஸ்ட்டில் பசிபிக் ஓஷன், சவுத்தில் அண்டார்டிக் ஆர் சதர்ன் ஓஷன். சூப்பரில், வாங்க போகலாம். ஓகேங்க, இந்த ராக் பூல்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து மவுண்ட் க்ரீன்லி. பாருங்க, கிரேட் ஓஷன் ரோட் போலன்னு வருத்தப்பட்டீங்களே, இதுவே ஒரு பயங்கரமான கிரேட் ஓஷன் ரோடு தான். இன்னைக்கு போகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். மணி மாலை 4ங்க. இந்த அட்டகாசமான க்ரீன்லி பீச்சோட ராக் பூல்ஸ் வந்து விட்டோம். ராக் பூல்ஸ்னால் என்ன? பாறை குளங்கள். பார்த்துருப்போம் இந்த பாறை குளங்களை. இங்கே நிறைய பாறைகள் இருக்குது. அதில் இடையில இந்த கடல் தண்ணி உள்ளே வந்து ஒரு குளமாட்ட ஃபார்ம் ஆகிருக்கு நிறைய இடங்களில். ஸோ அதை தான் வந்து ராக் பூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தெரியுதா? இந்த பக்கம் இன்னும் நல்லா ஹைட் ஆகிட்டப்போ தண்ணி உள்ளே வந்து இங்கேயெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். போகலாங்களா ராக் பூல்ஸ்க்கு? நிறைய அந்த இடத்துல குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இங்கே பாருங்கள், அழகாக வந்து பூல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இந்த பாறைகளுக்கு இடையில் கடல் தண்ணி உள்ளே வந்து ஒரு மாதிரி குளம் மாதிரி ஃபார்ம் ஆகிறதாங்க ராக் பூல்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அமைப்பு இந்த மாதிரி இருந்தால் நடக்கும் உங்களுக்கு. அது வெயில் படுறதுக்கு அதுவும் அக்வா ப்ளூ கலரில் இது மட்டும் ஏதோ ஒரு நல்ல ஒரு நீச்சல் குளம் ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி அங்கேயும் நிறைய குட்டி தண்ணி இன்னும் நல்லா வரும்போது உங்களுக்கு அந்த இதில் எல்லாமே குளம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் பாறைகளுக்கு இடையில். இங்கெல்லாம் இல்லை. ஸோ அங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது தான். இப்போ எப்படி போகிறது? இதிலெல்லாம் போகிறது சிரமம்னு நினைக்கிறேன். வழி இருக்குது, அப்படி தான் போகணும். நம்ம சுற்றி கவனமாக போகணும், அப்படி இறங்கி அப்படி போகணும். பார்த்துப்போம். எவ்வளவோ அட்வென்ச்சர் பண்ணியிருக்கோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? ஐயோ கவனம். இப்படியே போயிடலாங்க, சிம்பிள். வந்தாச்சுங்க, இந்த அட்டகாசமான ராக் பூல்ஸுக்கு வந்து விட்டோம். இந்த இடம் இப்படி அங்கே பார்க்காதீங்க கடலை, இதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அழகான
ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லை இந்த இடம். ராக் பூல்ஸ், க்ரீன்லி பீச். க்ரீன் கலரில் இருக்கா, அதனால் க்ரீன்லி பீச். குளிக்கலாம் முடியாது, பட் சம்மரில் வந்தோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், ஓரளவு குளிக்கிற கண்டிஷனில் இருக்கும். ஜாலியாக இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி நீங்கள் இந்த குளத்துக்குள்ளே குளிக்கலாம். ஸோ பல குளங்கள் இருக்குது, ஆற்றோட குளம் அது இதுன்னு. இது கடலால் அமையப்பட்ட ஒரு குளம். அந்த பக்கம் கூட பூல் இருக்குங்க, 2-3 இருக்கு. இப்போ ரொம்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு காட்டணுன்ட்டு இருந்தது, அழகாக இருந்தது, வந்தாச்சு. அது சூரியன் அடிக்கிறதுக்கு அதுக்கும் லைட் பச்சையில் பேருக்கு ஏற்றப்படியே இருக்குது, க்ரீனாக. இந்த அட்டகாஸ் பண்ண ராக் பூல்ஸ்க்கு நன்றி. அப்படியே போகலாம் வாங்க. ஓகேங்க, இந்த க்ரீன்லியில் நம்ம நேரம் முடிவடைந்தது. இங்கேருந்து தலியா பீச் நார்த்தை நோக்கி போகிறோம், ஒரு 125 கிலோமீட்டர். பாய் பாய் க்ரீன்லி, சூப்பர். அரிப்பராமர்களுக்காக இந்த செடி இந்த பார்த்தீங்க, இந்த செடி நட்டு வச்சுருக்காங்க, மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, போட்டிருக்கேங்க. தாலியா கேவ்ஸ் போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த லேக் க்ரீன்லி. எப்படி இருக்கு பாருங்க, தண்ணி உள்ளே போயிருக்குது, உப்பாக இருக்குது, உப்புப்படி படிமங்களா. அளவு மெயின் தார் ரோடு வந்துருச்சு. மணி மாலை 6:20ங்க. வந்துட்டோம் அந்த தலியா கேவ்ஸ் ரீஜனுக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு குகை இருக்குது. ஸோ கடையில் ஒட்டில் மிகப்பெரிய ஒரு அந்த கிளிப்ஸு மலைகள் மாதிரி அதில் குகை இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதான் வந்திருக்கும். புல்ஷெட் கேவ், வித்தியாசமாக இருக்குல்ல பேர். பார்த்துருவோம் என்ன இருக்குது, வாங்க. அவ்வளோதான், இன்னொரு 1/2 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து 160 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த தலியா கேவ்ஸ் ஏரியா. அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக பீச்சை தான் பார்க்க போகிறோம், கோச்சிக்காதீங்க. சரி வாங்க, அந்த டப் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. இதுங்க இங்கே பாருங்கள், கடல். இது ஒரு பெரிய ஒரு கிணறு மாதிரி இருக்குது. எங்கே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? டப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. டப்புன்னு எனக்கு நம்ம ஊரில் சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும், டப்பு வச்சு தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க குழந்தைகள்லாம். இதுதான் அந்த டப்பு. பார்த்துருவோமா என்னென்னு, வாங்க. அந்த பக்கம் கடல், இது டப்பு. அப்படி என்னப்பா ஸ்பெஷல் இதில்? பயங்கர குளியாட்டு இருக்கே. இப்போ புரியுதுங்க என்னென்ன டப்பு, புரியுதா என்னென்ன. இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. இந்த தண்ணி வந்து இது இருக்கிறப்ப, ஹை டைட் இருக்கிறப்ப தண்ணி உள்ளே வந்துடும், இங்கே ஃபுல்லாக நிரப்பிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். எப்படி ஒரு கிரேட்டர் மாதிரி குழி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இயற்கையாகவே. ஆனால் தண்ணி இல்லை பாருங்க பெருசுங்க. நல்ல ஹை டைட் எப்போ உள்ளே வந்துடும் தண்ணி. எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது, செம காற்று. எப்படி நல்லா இருக்கா? ஸோ அப்படி ரெட் சாண்ட்ஸு, இந்த பக்கம் கொகை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். இது பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமெல்லாம் சீரியஸாக. ஆனால் இப்போ எப்படி இதை பார்க்குறது? அந்த பக்கம் போனால் கொகைக்குள்ளே போகிறதுக்கு வழி இருக்குமா என்ன? சரி பார்ப்போம், இப்படி இறங்கி பார்ப்போம். பாறையே வித்தியாசமாக இருக்குது. இந்த கொகை சிவப்பு கடலில் இருக்குது பாருங்களேன். எப்படி ரா அண்ட் ரக்குடு அப்படின்னு இதுதான். எப்படி இருக்குது பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பு. இந்த சதர்ன் ஓஷியன், அண்டார்டிக் பெருங்கடல் அப்படி போகுது. அந்த பக்கம் அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே போக முடியாது, போகலாம், ஒரேடியாக போயிடுவோம். அதனால் எங்கேருந்து உங்களுக்கு உள்ளே போகுதுங்கிறது காட்டிடுறேன். இந்த கொகை இப்படி போகுது கொகை. அங்கே பாருங்கள் தெரியுதா? நம்ம அது வழியாக உள்ளே வர முடியுங்க. கோகைக்குள்ளே வந்து நம்ம கடலை பார்க்க முடியும். எங்கண்ணா எதுங்கண்ணா? இதுங்களா? இதுங்களா தெரியலைங்களே. சிப்பி மாதிரி இருக்குது, குட்டி குட்டி சிப்பி. சிப்பி அதான் இப்படி இருக்கு பாருங்க. டே எங்க அப்பா, எவ்வளவு ராவா இருக்குது இடம். டே சாமி நானா, எவ்வளவு தூரம் மேலே வருது வந்த உடனே. பயங்கரமா இருக்குது இங்க பாருங்க. பயங்கர யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கடலை. ஜாலியா அண்டார்டிகா ஒரேடியா முடிஞ்சுது கதை.
வா, பார்த்தாலே பயமாக இருக்குது. சும்மா அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் தெரியுதா? அந்த பக்கம் தான் பயங்கரமாக இருக்குது. இங்கே எதுவும் வரல, ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த தான் பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்க, அந்த 2 குகை தெரியுதா? சரி, நம்ம அது இறங்கி நடந்து வந்தோம்னா அந்த குகைக்குள்ளேயே இது வரைக்கும் வந்துடலாம். நான் வந்து கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக இதாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அங்கே பாருங்கள், இங்கே பாருங்க. ஐயோ, விட்டா என் மேலே வந்து இழுத்துட்டு போயிட மாட்டிருக்கே. சான்ஸே இல்லைங்க. உச்சகட்டம், இயற்கையின் பேரழகடம் உச்சகட்டம் இது. ஓப்பா வந்துடலாம். இது போற வாக்க பார்த்தா வந்துடும். எப்படி பயங்கரமா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இருங்க, நல்ல ஆழம் தான். இங்கெல்லாம் பீச்சே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுவோம். எவ்வளோ தூரம் வருது தண்ணி. இங்கெல்லாம் போய் வலி குடிச்சிட்டு வைங்க, அப்படியே கீழே போயிடுவோம். பா, ஐயோ, சரி போலாமா? இதுக்கு வேணும்னா அப்புறம் நிற்க மாட்டோம். நான் நிறைய இடத்துல கடல் கொந்தளிக்கிறத பார்த்துருக்குங்க. உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ, எவ்வளோ தூரம் வருது பாருங்க மேலே. ஐயோ சாமி, நானா இவ்வளவு தூரம் வந்துருச்சு. வந்துடும், அவ்வளவுதான். 2 பேரும் போயிடுவோம் ஒரேடியா. இப்படி வலிக்கிட்டே போய் விழுந்துட வேண்டியதா கீழே. அவ்வளோ, நானும் தப்பிச்சிட்டே இருக்கேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னத்த சொல்றது, பேரழகு. அதுக்குள்ள வந்துடும். சாமி, ஜஸ்ட் மிஸ். இங்க பாருங்க, ஆள கொந்தளிக்குது அப்படியே கடல். எப்பவுமே சாயங்காலம் ஆக இப்படி தான் ஆகும். சன்செட் வர நேரம் ஆக வேணா தண்ணி உள்ள வரும்னு நினைக்கிறேங்க. நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இங்கேயும் பார்த்தீங்களா அந்த ராக் பூல்ஸ் மாதிரி குட்டியை ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. அங்கே பார்த்தோம்ல. ஓகே, கிட்டத்தில் போய் பார்த்து வந்தாச்சு. ஃபைனலாக கடைசியாக ஒரு டப்பை பார்த்துக்கலாம். சாரிங்க, டப்பு காலியாக இருக்குது நிறையாமல். எப்பா, மரத்தோட இதை வச்சே இறங்கிறோம். அவ்வளோதான், வந்தாச்சுங்க டப்புக்குள்ள. இப்படி போயிடலாம். என்ன இருக்காரு? ஸோ ஒரு பயங்கரமான இந்த அண்டார்டிக் பெருங்கடலுக்குள்ள. ஐயோ, இங்கே பாருங்க, சபிக்கு ஏதாவது கொடுக்குதா இதுக்கு மேலே போகாது அப்படின்னு. இங்கே பாருங்க, கடல் தெரியுதா? சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குதுங்க. அண்டார்டிக் பெருங்கடலில் பிரமாதமான ஒரு டப்பு, ஒரு குகைக்குள்ளே போய் கடலை பார்க்க போகிறோம். அண்டார்டிக் பெருங்கடலை அங்கே மேலேருந்து பார்த்தோம், இப்போ சைட்லேருந்து பார்க்குறோம். பட் இதுக்கு மேலே கொஞ்சம் போக வேண்டாம், ஏன்னா ஒரே பாசி பிடிச்சி கிடக்குது. வழுக்கிட்டு அப்படியே போய் கடலை விழுந்துருவேன். அதனால் அது வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த இது ஏங்கண்ணா ட்ரையாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் கால் வைக்கணும். தெரியுதா? கடல் அங்கேருந்து வருது பாருங்க. இது நல்லா மேடாக இருக்குங்காட்டி அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க. உள்ளே வந்து வர்றதுக்கு நல்ல மேடு. குகை பயங்கரமாக இருக்குது. குகை சூப்பராக இருக்குது. போங்க, எப்படி திக் 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 திக்னு இருக்கா உங்களுக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க. குமார் கூட எப்படி கோயக்குள்ளேருந்து இறங்கி கோயக்குள்ளேருந்து கடலை பார்க்க போகிறோம். செமையான எக்ஸ்பீரியன்ஸ். போங்க, சல்லுன்னு ஏதாவது உள்ளே வந்து இங்கே முடிஞ்சு போச்சு, என்னை இழுத்துட்டு போயிடும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, எதுவும் ஆகாது. இவ்வளோ தூரம் வரல, தண்ணியெல்லாம் வந்திருக்கு. இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்படியே வலிக்கிட்டு போயிடுவோம். வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாங்க. அப்படி பார்த்துருங்க. ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே இதோட எப்படி குமார் வந்துட்டேன்னா அழகா கோயிலுக்குள்ள வந்து கடலை பார்த்தாச்சுல. ஹாப்பி, சூப்பராக வந்துட்டோம். பிரமாதமா போலாமா? பாய் பாய்.
அண்ணா வேற பக்கு பக்குன்னு இருப்பார் பாவம். இவன் வேற இதை பண்ணுறாங்கிறான் அதை பண்ணுறாங்கிறான் பயமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஓகே சூப்பரா குமார் சாதிச்சிட்டேன் சொன்னதை. அப்பா பயங்கரமா அண்ணா அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்கண்ணா மேலே ஏறிடலாங்க. அவ்வளோதாங்க சக்ஸஸ் மேலே ஏறி வந்துட்டேன். முடிஞ்சது வேலை. ஓகே டன். ஹாப்பியா? ரியலி ஹாப்பி. இன்னும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் போயிருந்த சந்தோஷமாக இருந்திருக்கா. பட் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்ததே போதும். வந்தாச்சுங்க இந்த ஊல்ஷெட் கேவ். இங்கே ஒரு குகை இருக்காட்டு இருக்குது கடல் கீழே. பார்ப்போம். கடல் கீழே இல்லை கடலுக்கு சைடில். வெல்கம் டு ஊல்ஷெட் கேவ். அந்த பக்கம் இது இருக்குங்க, கேம்பிங் கிரவுண்ட்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் இது ஃப்ரீ கேம்பிங் கிடையாது, ஆன்லைனில் புக் பண்ண மாட்டிருக்கு, பெய்டு கேம்பிங். முடிஞ்சால் எங்கே முடிஞ்சாலும் சரி டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சுருவாங்க. மேபி நம்ம போன அந்த டப்பு வந்து சரியான அமைப்பு இல்லாதங்காரி பண்ணலையாட்டிருக்கு. இங்கே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ 7 போகுது. இன்னொரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க 7:45 ரேஞ்சில் தான் வந்து சன்செட்டு. அங்கெல்லாம் சர்க்கிளாக இருந்தது. இங்கே வித்தியாசமாக அப்படியே பாறைகள் இருக்குது, இடையில அப்படி தண்ணி வாய்க்கா மாதிரி உள்ளே வந்துருக்குது. இங்கே ட்ரையாக தான் இருக்குது. இங்கே அப்படியே அழகாக உள்ளே வந்துருக்கு பாருங்கள். அதுதான் பயங்கரமாக இருந்தது. அந்த பக்கம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன், கொகை மாதிரி. இப்படி பார்க்கலாம். இங்கே அப்படியே வாய்க்காவாக உள்ளே வருது ராக்ஸு கடையில். அருமை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஹை டைடு ஈவினிங்லாம் நல்லா தண்ணி அப்படியே இது வரைக்கும் உள்ளே வரும். உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அந்த கொகையை போய் பார்க்கலாம் இருங்க. ஓகே அது வரைக்கும் இருக்குது கொகை. அதாவது இந்த கிளிப்ஸு இந்த கொகைகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து கடலை ஒட்டி எவ்வளோ அழகாக வந்து உருவாயிருக்குங்கிறதான் இங்கே அப்படியே ரான்ற இதாக ரக்கடாக இருக்குது இந்த இடம்லாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் முரட்டுத்தனமாக இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இது முரட்டுத்தனமான கடல் பகுதிப்பா ஆஸ்திரேலியா. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் நம்ம வந்து பெருசாக வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இல்லை இயற்கை அதிசயங்கள் தான். அழகாக வருது பாருங்களேன். இவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தாண்டி அங்கங்கே குட்டி குட்டி புலிகள் இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த பக்கம் காட்டும் அப்படிங்கிறது அதை பயங்கர ரக்கடாக இருந்தது. இந்த சைட் வியூவும் நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க நல்ல வியூ. இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. எப்படி வந்து அப்படியே முரட்டுத்தனமாக இருக்குது பாருங்கள். இந்த ராக்ஸு, இந்த வளைவு நெளிவான இது அமைப்பு, அங்கங்கே குண்டும் குழி கொகை தண்ணி உள்ளே வர்றதே. இந்த ப்ளோ ஹோல் மாதிரி தானே இருக்குது உள்ளே வந்து அது தூக்குறது. வருது பாருங்க. ஐயோ அங்க எல்லா இடத்துக்கும் போகுது. நல்லா வரணும் ஃபுல் ஃபோர்ஸ்ல. ஓ பட்டுருச்சியா? என் மேலே பட்டுருச்சுங்க. பட்டுருச்சுப்பா ஸ்க்ரீனில். நானும் நினைச்சிட்டேங்க உங்கள் மேலே பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டாக. ஓகே டன், ஹாப்பி. இங்கேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டத்தோட உச்சமாக இருக்குது. அண்ணன் நடுவில் நின்றுருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், பிங்க் கலரில் நேற்று லேக் பார்த்தோம். பிங்க் கலரில் இது இருக்குது பாருங்கள், இது ஒரு ராக்கு. செம்மையாக இருக்குது ராக்கு. பயங்கரமான மினரல்ஸ் இருக்கிற இடங்க. மைனிங்னா சும்மாவா, இதெல்லாம் எதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. பட் இந்த ராக்ஸே நல்லா இருக்குது ரோஸ் கலரில். இப்படி பயங்கர என்ன சொல்கிறது, வெறி கொண்டு இருக்குது லேண்ட்ஸ்கேப்.
மணி 7:30ங்க. அப்படியே சன் இறங்கிடுச்சு பாருங்க. போயிட்டுருக்கோம், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நிறுத்துவோம், பார்ப்போம் என்ன நடக்குது. சன்செட் ஆக போகுங்க. பிரமாதமாக இருக்குது சன்செட் இன்னைக்கு, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக முடிவு பண்ணிட்டோம். நம்ம காலையில் சொன்னால உங்களுக்கு செடுனா அந்த ஏரி ஹைவேல போய் ஜாயின் ஆகிரும். ஒரு பெரிய டவுனு இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டருங்க போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போயிடலாம் ஒன்றும் டைம் இல்லை. 9:45 போயிடலாம். ஸோ இன்னும் ஏரி பெனின்சுலாவில் தாங்க இருக்கோம். ஷார்க்கி பே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு குட்டி டவுன் இந்த இதில். இங்கே பாருங்க, அழகாக ஒரு ஜெட்டி மாதிரி போட்டிருக்காங்க. சன்செட் ஆகிடுச்சு கரெக்டாக 7:50 7:55 சன்செட் ஆகிடுச்சுங்க. இப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. ஸோ இங்கே ஏதாவது சாப்பிட்லான் இருக்கோம். சாப்பிட்டு இங்கேயே தங்குறதா கேரவன் பார்க்கில், இல்லை செடுனா இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்குது போகிறதான்னு யோசிச்சுட்ருக்கோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் மூடிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் சமைக்கிறதுக்கும் இது இல்லை. நீங்கள் எப்படி சன்செட் பார்த்துருங்க. மணி இரவு 10:30ங்க. ஸ்ட்ரீக்கி பே அப்படிங்கிற ஒரு இடம் இந்த ஐரி பெனின்சுலாவில். இங்கே எங்கேயுமே வந்து ஃப்ரீ கேம்பிங் சைட் இல்லை. அப்புறம் கேட்டு பார்த்தோம், போகலாமான்னு பார்த்தோம். கடைசி வரைக்கும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு இங்கே காரை நிறுத்திட்டோம். ஒரு கார் பார்க்கிங், ஒரு குட்டி டவுனு இந்த ஐரி பெனின்சுலாவில். இந்த பக்கம் ஒரு பார் இருக்குது. ஸோ என்னென்னா இங்கே ஷெல் கடை இருந்ததுங்க. அங்கே போனால் சாப்பாடு இருந்தது. சாப்பாடு மட்டன், சாப்பாடு சிக்கன் இருந்தது. 2 பேருமே வாங்கிட்டு வந்து ஒரு குட்டி இது மாதிரி இருக்க உட்காந்து சாப்பிட்டோம். வண்டி இங்கே போட்டாச்சு. ஸோ போகிறதில்ல. இங்கே நைட் தூங்கிட்டு காலையில் ஒரு 7 அல்லது 8 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா அந்த ஐரி ஹைவே, இந்த மெயின் ஹைவே அடிலேட் டு பெர்த் பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டுவர்ட்ஸ் பெர்த் நோக்கி போயிட்டே இருக்கலாங்க. ஸோ டே 2 நம்ம செடுனாவா அது வரைக்கும் போக முடியல. இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தான், முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணியாச்சு. இந்த ஐரி பெனின்சுலா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த பீச்சு, அந்த வியூவு, அந்த கிணறு, இந்த உள்ளே வர தண்ணி எல்லாமே பிரமாதமாக இருந்தது. கிரேட் ஆஸ்திரேலியன் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப்பில் 2வது நாள் சிறப்பாக முடிவடைஞ்சது. நம்ம பயணித்தபடி, நம்ம பிளான் பண்ணபடியே நம்ம வந்து ஹோட்டலெல்லாம் தங்கலை, கார்லேயே தான் தூங்க போகிறோம். 2 பேருமே இங்கே நிறுத்தியாச்சு, இங்கே தான் தூங்க போகிறோம். நாளைக்கு காலையில் இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம வழக்கமான யூஷுவல் பேக் பேக்கிங் ஸ்டைலில் இல்லாமல் இந்த கார் ஃப்ரீ ரெண்டல் கார் எடுத்துகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணாவோட, ஆனந்தண்ணா கூட ட்ராவல் பண்ணுறது, மாற்றி மாற்றி ஓட்டி ட்ராவல் பண்ணுறது வித்தியாசமான ஒரு அனுபவம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் அவ்வளோதான், ஒரு 4-5-6 எபிசோட்ஸ் இந்த சீசன் 15 நிறைவுக்கு வருது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கரண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நாளை இங்கே ஸ்ட்ரீக்கி பேலேருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடிக்க போகிறோன்னு தெரில. அது நாளைக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பார்க்கலாங்க. நன்றி. பாய்.